வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ கேடிஎம் ஃபேம். லைட்டு கூட தெரியல. இன்னைக்கு நம்ம காலங்காத்தால எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கோம், மேரத்தானோட போயிட்டு இருக்கோம். கேபிஆர் காலேஜில் ஒரு மேரத்தான் நடத்துவாங்க. அதுக்காக திடீர்னு முடிவு பண்ணி திடீர்னு பிளான் பண்ணி முன்னாடி நாள் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம். 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படி திருப்பூர்லேருந்து 6:15 கிளம்புறானே. எங்கே போய் ஸ்டார்ட் பண்ணி எங்கே ஓடி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பாய்ஸ் பிஃபோர் டிஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சிருப்பேன் போனடா. மாரத்தான் ஓடுறது, இங்கிருந்து ஓடுறது. ஆமாங்க, பஸ் அதுக்கு தான் சும்மா வந்து கூட்டு போறது. சீட் யாருக்கு எடுத்துட்டு இறங்கிங்கடா. நீ எல்லாம் எல்லாத்தையும் கொடுங்கடா, தானம் பண்ணிங்கடா. அப்போ ஒன்று பண்றேன், ஓடிட்டு இருக்கேன். நான் கார் அங்கே போட்டு வந்துடுறேன். ஓடிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேங்க. வாக்கிங் தான் கெட்டதில்ல. வாக்கிங் நான் வரேன். வீல் சேர்ல எந்திரிச்சு ஓட முடியுமா? வீட்டு போறாங்க. எத்தனை நாள் இந்த ரோட்ல ஸ்பீடா போயிருப்போம். இன்னைக்கு ஓட்டாங்க. அங்காஷ் டோல்கேட்டை தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கடந்து போயிட்டு இருக்கோம். 21 கிலோமீட்டர் ஓடனே பின்னாடி தான் இருக்கான். நான் வந்துட்டவனும். நான் இப்போ 3 பேர் இருக்கோம் ஒன்றா. அண்ட் 2 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 5 கிலோமீட்டர்ஸ். வேறு ஃபைனலி நாங்கள் 2 பேர் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 2 பேர் பின்னாடி 21 கிலோமீட்டர் உடனே முன்னாடி போயிட்டுருக்கோம். நாங்கள் கொஞ்சம் இனிஷியலாக பிக்கப் கொஞ்சம் அடித்து வந்துட்டோம். அவனுங்கெல்லாம் அதனால் பேக்கில் பொறுமையாக வந்துட்டுருக்கானுங்க. கிட்டத்தட்ட எல்பிடி வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான். கிட்டத்தட்ட பாதி கடலுக்கு மேலே தாண்டி வந்துட்டுருக்கோம். எல்பிடி தாண்டியாச்சு. இன்னொரு 3 கிலோமீட்டர் தான். நாங்கள் 2 பேரும் லீடிங்கில் போயிட்டுருக்கோம். மிச்சம் 3 பேரும் பின்னாடி தான் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு 6 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருப்போம். தேங்க்யூ போட்டு தாண்டி ஓடிட்டு இருக்கோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்ஸ் தான்.
கட்டிட்டியா? ஸ்டூலேஸ் கட்டுறது, தண்ணி அடிக்கிறது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பின்னாடி தான் நடத்துகிற கேபிஆர் வர்றாப்புல அந்த ஒயிட் ஷர்ட்டில். நாங்கள் இன்னும் கிட்ட வரைக்கும் வந்தோம். ஆனால் நிறைய பேர் ரிட்டனே வராங்க, முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கேட்டு வந்தாச்சு, இந்த கிரவுண்ட் வரைக்கும் தான் இருக்குது. நிற்க வச்சு ஒரு வழி பண்ணிடுறோம். இன்னொரு 500 மீட்டர் இருக்கும், கிரவுண்டு தான். கிட்ட வந்தாச்சு, மணி 7:45. கிரவுண்டு தான், கிளிப்பாரு. கொஞ்சம் தூரம் தான், கிரவுண்டு தான். தண்ணி வேணுமா போயிடலாமா? ஆமாம், கட்சின்னு கொஞ்சம் தூரம் தான். இன்னொரு 300 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் முடிச்சு எடுத்தாங்க வர ஆரம்பிச்சாங்க. நம்மளாம் அது பரவாயில்ல. இன்னும் பின்னாடி நம்ம 3 பாய்ஸ் 3 பாய்ஸ் எங்கே வராங்கன்னு தெரியல. இப்போ தான் தோல்விட்டு வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேம் guys, finish பண்ணிட்டோம் 45 minutesல. and it's அச்சீவ்மெண்ட்டாக என்னென்னலாம் தெரியல. இன்னும் 3 பேர் பின்னாடி வராங்க. அவங்க முன்னாடி நாங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் இன்னமும் ட்ரக்ஸ் இருப்பானுங்க, நம்ம தடுக்கணும். 45 minutesல வந்தாச்சு, ரீச் பண்ணியாச்சு. 8 கிலோமீட்டர்ஸ். அண்ட் அவங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். டயர்டாக இருக்குது கைஸ். தேர்டாக ஒரு ஆள் வந்து முடித்து நம்மளோட ஜாயின் பண்ணிட்டார் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. இன்னும் வந்து மிச்சம் 2 பேருக்கு ஃபோன் பண்ணோம். இன்னும் வந்துக்கிட்டு இருக்கானே கேட்டை தாண்டி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்தில். அப்படியே முடிச்சாச்சு. கைஸ், நம்ம கூட இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணாரு. நான் கூட இவனும் அவனே ஓடி வரவனை நிற்க வச்சுக்கிட்டு நான் ஓடி வந்தேன். எங்கேயும் நிற்கவே இல்லை, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நானும் சரி கூட ஓடி வந்துடும் நினைச்சேன். 2 பேருமே கடைசியில் பார்த்தா இவன் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டான் ஒரு 5 நிமிஷத்தில். அவனை தனியாகவே ஓடி வந்துட்டான் போல. அதுக்கு நீங்கள் எங்கள் கூட அழுத்திருக்கலாம் கொஞ்சம் தூரம். நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் அழுத்தினோம். அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரே மாதிரி ஸ்லேபிளாக எல்லாரும் ஓடி ஓடி அழுத்துறாங்க நிற்கிறாங்க. நான் அப்படியே கான்ஸ்டன்ட்டாக 20 அப்படியே இல்லாமல் ஓடி வந்துக்கிட்டே இருந்தேன். எங்கேயுமே நிற்கவே இல்லை, ஓடிட்டு அச்சீவ் பண்ணிட்டோம். எல்லோரும் வந்தாச்சு, 4 பேர் வந்தாச்சு. இன்னும் அவன் கம்ப்ளீட் பண்ணுவானா என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இங்கே பார்த்துட்டோம்னா அவனை இங்கே பார்த்துட்டோம்னாலே அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். சொல்லுங்கள். இந்த ஃபோன் வந்து சந்தோஷ்க்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். இவன் ஃபோனையும் அவன் தூக்கிட்டு போயிட்டான். அவன் வரான், நானு ஓடி ஓடி சரி இவனுக்காக வெயிட் பண்ணி திரும்பி பார்த்தா அப்போ அங்கேருந்து அழுத்திட்டு வருவான். அப்புறம் ஓடி ஒரு 10 நிமிஷம் நிற்பான். கடைசியில் ஒரு 2-3 டைம்ல இருந்து அந்த டோல்கேட்ல இருந்து அவன் ஆளை காணும். டோல்கேட்டுக்கு அப்புறம் நான் தனியாக தான் ஓடி வரேன். இப்போ தனியாக வந்துடுவானான்னு தெரியல. ஃபோனும் எங்ககிட்ட தான் இருக்குது, யாரும் கூப்பிட்டுலாம் வர முடியாது. அவ்வளோதான், அவனை எங்கேயும் விட்டுட்டு போயிடலாம். எதுவுமே இல்லையா? கூட ஒருத்தர் ஓடி வந்தா பிரச்சனை. நான் இப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தேன். எத்தனை தூரம் இழுத்துட்டு கீர்த்தி இல்லையா ரொமான்ஸ் பண்றது? ஒருத்தர் இந்த வீல் சேர் தள்ளி ஓடி வந்துட்டு இருந்தாரு. விட்டு பிடிச்சோட்டா அப்படின்னு நான் வந்தே 10 நிமிஷத்துக்கு மேல கரெக்ட் ஆகும் உங்களுக்கு. வேற யாராச்சும் கரெக்ட் கடைசில ஒருத்தன் வந்து சேர்ந்துட்டான். முடிச்சிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன்டா. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏர்பாட்ஸ் நான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இவருக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகிருக்கு பாருங்க. இங்கிருந்து அவ்வளோ தூரம் நான் பாட்டு ஆஃப் பண்ணி பல நேரம் ஆச்சு. நான் பாட்டு போட வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன். கால் செத்துருச்சு மட்டும் தெரியுது. எப்படியோ வந்துட்டேன், உள்ள வந்து நடந்தாவது உள்ள வந்துட்டான். அது வரைக்கும்
45 minutes முடிச்சோம், 15 minutes முடிச்சோம். ஃபினிஷர் அப்படிங்கிற மெடல்ல இருக்காங்க. முடிச்சான். இது வந்து 1.5 மணி நேரம். ஏய் நாங்க 45 ல வந்தா இங்க ஏய் இல்லடா நீ 110 இருக்கும்டா 1 hour இருக்கும். டேய் பைத்தியக்காரா 1 hour இருக்கும்டா. நம்ம 45 ல வந்தோம். ஆமா எல்லாம் 5 நிமிஷம் தான் லேட். 50 55 1 hour அவ்வளவுதான். டேய் இவங்களே ஒண்ணா ஆச்சு 5 நிமிஷம் வந்தாங்களா? மேல போய் ஜூஸ் எல்லாம் குடிச்சு டேய் போட்டோ 8 5 தான்டா ஆகுது. வீடியோ வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்க. நடந்தாலும் உள்ள வந்துட்டீங்க. எல்லாம் முடியாது. 20 கிலோமீட்டர் நடந்தியா? தம் போட்டு வந்திருக்காரு. வந்துட்டு இவருதான் நம்மதான். அவ்வளவுதான். இனிமேல் எவனும் சொல்ல முடியாது. 8 கிலோமீட்டர் நடந்துட்டு முடிச்சுட்டேன். இவன் என்ன இது பண்ணானா 8 கிலோமீட்டரும் நிக்காம ஓடியே கம்ப்ளீட் பண்றேன்னு சவால் விட்டேன். அந்த கர்மத்தை நான் சொல்ல நான் சந்தோஷ் காட்ட சொல்லுவோமா? சந்தோஷ் பேசுவோமா? நான் வந்து நின்னவனே கையெல்லாம் முடிச்சு ஓடுனேன். வாடான்னு கடைசி 1 கிலோமீட்டருக்கு மேல நான் ஓடுவேன். இவன் மறுபடியும் நிப்பா மறுபடியும் ஜாயின் கடைசி டோல்கேட்டை தாண்டதுக்கு அப்புறம் ஆளுங்கானோ நானும் பின்னாடி திரும்பி ஒரு 2 நிமிஷம் இதை இப்படியே நின்றுலாம் பார்த்துட்டு வந்தேன். கடைசி முடியும் காணும். இந்த vlog இந்த கண்டென்ட்டை சரி எல்லாத்துக்கும் கூட சேர்த்து முடிக்கிறேன். இந்த vlog அவங்க கூட சேர்ந்து வீடியோ போட்டோ எடுத்துருக்கான். வீடியோ போட்டோ எடுக்கலாம் சரியா போய் சென்ட்ரல் நின்றா போடா. வீடியோலாம் எடுத்தாச்சு. ஏன் சென்டரா நின்று எடுப்பியா? இப்படி காட்டு. அவன் எதுவுமே தெரியலடா அதுல. போடா போடா. ஐ அம் a beggar boy. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு கை கொடுத்து கூட்டிட்டு வா. அவனுக்கு கையை கொடுத்து கூட்டிட்டு வாடா. ஓகே எது வார்ம் டவுன் அதுங்க பட்டர்ஃப்ளை இங்க வாங்க கை ஆடுது பாருங்க. ஆடுது கிண்டு 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 கிண்டு. சீன் போடாதே நடந்து வந்த பெருசு சீன் போடாதேயா. நடந்து வந்துட்டு சீன் போடுறாப்ல. பசிக்குதுடா போலாம்டா. ஆட் பண்ணியாச்சா பசிக்குது? எனக்கு நடுவு ஓடுற வயிறு கணக்கு. கேமரா அங்க தான்டா இருக்கு. சர்டிஃபிகேட் கிடைக்கலனா நம்ம ஸ்கேனர் இருக்குங்க சார், அதுல இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். எல்லாரும் அவுத்துட்டு எடுக்கலாம்டா. அதான்டா ஒரு போட்டோ டக்குன்னு அவுத்தோன்னா டக்குன்னு போட்டோ எடுத்துடணும். இல்லைன்னா யாரும் பாத்துருவாங்க. புடிங்கடா ஒருத்தர் புடிங்கடா வந்துடும். என்ன பண்ணுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. 2 கிலோமீட்டர் நடந்தாரு. 8 கிலோமீட்டர்ல வந்து 6 கிலோமீட்டர் நடந்து வந்தாரு. ஓடினாரு. 2 கிலோமீட்டர் ஓடுனா உண்மையிலுமே இல்ல நீங்க பாத்தீங்களா ஓடுனா நீங்க பிடிச்சி இழுக்கிறப்ப 2 கிலோமீட்டர் ஓடுனா 2 நடப்பா. அப்படிதான் கரெக்டா சொல்லுங்க. வெறுப்பாயிருவேன் நானு. மேக்ஸிமம் நான் நடந்தது கணக்கு அப்படின்னா 2 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். 6 கிலோமீட்டர் நான் ஓடி ஜாக்கிங் தான் பண்ணிருக்கேன். கிழிச்சாரு நடக்கவே முதுகு பிடிக்குதுங்கிற. ஆமா முதுகு பெயின் ஆகுது இல்ல. எப்படி நடந்து 2 கிலோமீட்டர் நடந்தா 6 கிலோமீட்டர் ஓடுனியா? அப்படி நீ பண்ணிருந்தீனா எங்களை தாண்டி நீ போயிருக்கணும். முன்னாடி வந்திருக்கணும். நான் வந்து என்ன சொல்றேன், நான் வந்து உங்களை மாதிரி கண்டினியூஸா 6 கிலோமீட்டர் ஓடி 2 கிலோமீட்டர் நடக்கிறது மாதிரி இல்லை. நடுவு அந்த கணக்கு தான் நான் சொல்றேன். நீங்க ஓடுவீங்க, உங்களால முடியும். சரி சரி கடைசியில் என்னெல்லாம் பண்ணி எப்படி தான் அச்சீவ் பண்ண நீங்க சொல்லுங்க. வந்தான் ஆரம்பிச்சான். என்னைய கேட்கல, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா நீங்க சொல்லுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றீங்க. அதையும் சேர்த்து சொல்லுவான்.
இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அதுல இருந்து எடுத்து சொல்றேன். அதான் ஸ்டார்டிங் நாங்க 2 பேரும் ஒண்ணா எல்லாரும் ஒண்ணா இருந்தோம். முன்னாடி ஒரு கேங் பிச்சுட்டு ஓடிட்டானுங்க 3 பேரும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் நம்மளால ஸ்பீடாலாம் ஓட முடியாது, கான்ஸ்டன்டா இப்படியே நிக்காம ஓடி வந்தா போதும் தான் என் அச்சீவ்மெண்ட். இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு, என்னை விட ஒரு பிசி வீக் இருக்கு. டோல்கேட் தாண்டல, அதுக்குள்ள முதுகு பிடிக்குது, காய் வலிக்குது. பேஷண்ட கூட வச்சுட்டு வந்தேன். அவனுக்கான சர்டிபிகேட் இதுதான், வயசானவங்களுக்கு கொடுக்கறது. அந்த போன் இருக்குது 500 கிராம், அதை தூக்கிட்டு ஒரு நாள் ஓட முடியாம அதை கொடுத்துட்டாரு. வந்துட்டு அது ஓடுறவன் சொன்ன நடந்தது சொல்லக்கூடாதுங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோல இந்த பிரிவிழப்பு வந்து ரொம்ப கேவலமாக தெரியும். ஒழுங்கா சொல்லணும், ஓடி இருக்கிறது. அவர் வந்துட்டு 8 கிலோமீட்டரும் ஓடி வந்திருக்கேன். அப்படி கூட சொல்லணும், அது வந்து ரொம்ப பொய் மாதிரி தெரியும். 6 கிலோமீட்டர் ஓடி ரொம்ப போயில, அதோ 10 போய். அண்ட் 2 பேர் வேற கார் எடுக்க போயிருக்காங்க. அதனால தான் இப்போ வெட்டியாக உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கார் எடுப்போம்னு சொல்லி பேசியிருக்கோம். ஒரு வேளை வீட்டுக்கு அப்படியே எடுத்து கிளம்பிட்டாங்கன்னா இந்த கரும்பு போயிட்டு இடையில தண்ணி மட்டும் குடிக்கல, லைட்டாக ஒரு சிப் அடிச்சுட்டு ஊற்றிட்டு அப்படியே வந்துட்டோம். கொஞ்சம் எனர்ஜியாக கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லி அப்படியே ஊற்றிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் ஓடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓடிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். 8 கிலோமீட்டர் ஓகே தான். கால் வலி டயர்டு அந்தளவுலாம் எனக்கு டயர்டும் இல்லை, கால் வலியெல்லாம் இல்லை, ஓகே தான். அந்த ரோட்டில் போயிட்டே இருந்தோம். அந்த ரோட்டில் எத்தனை நாள் ஸ்பீடாக போயிருப்பீங்க. இன்னைக்கு ஸ்லோவாக ரசிச்சு இன்னைக்கு ஸ்லோவாக ரசிச்சு அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்தது, நல்லா இருந்துச்சு. கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க, வந்தாங்கன்னா அப்படியே கிளம்பிடுவோம். போய் சாப்பிட்டு அப்படியே ரிட்டர்ன் கிளம்புற மாதிரி. ஓகே, வராமல் வீட்டில் படுத்துங்க தக்கு எரிச்சலை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ டென்ஷனாக நடக்கணும் தெரியும். ஒருத்தனுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனான், லிஃப்ட்டு வேற கேட்டு போயிருக்காங்க, அவன் கடத்திட்டு போயிட்டானா வேங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருத்தனை கூப்பிட்டு 2 பேர்த்த வண்டி எடுக்க அனுப்பிச்சு. மெண்டல் இருக்கு பாயலுங்க, என்ன பண்ணியிருக்கானுங்க, பெட்ரோல் நின்றுச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு லிஃப்ட்டு கேட்டு போயிட்டு இருக்கானுங்க. டென்ஷன் பண்ணுறான். நீங்கள் ஒருத்தன் வண்டி எடுத்துகிட்டே வந்துட்டான், இவன் வண்டியாவது நான் இப்போ எடுத்துகிட்டு போயிருப்பேன், எதுவும் சொல்லவும் மாட்டானுங்க. நம்மளாச்சும் இடையில கூப்பிட்டுருக்கணும் பாருங்க. நம்ம ஆர்வத்தோட சரி வந்துருவானுன்னு உட்காந்துக்கிட்டே இருந்தா இவனுக்கு லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கானவா, எரிச்சல் கிளப்புறான். நடந்து போவாங்க, டென்ஷன் பண்ணுறாங்க. மறுபடியும் 10 கிலோமீட்டர் நடந்து போவாங்க போல இருந்தே. நம்ம தான் வந்துட்டோம்ல 8 கிலோமீட்டரு, நம்ம ரிட்டர்ன் போக முடியாதா அப்படின்னு சொல்லி போயிருப்பானுங்க 2 பேரும். டென்ஷன் பண்ணுறானுங்க. அதில் வேற ஒருத்தர் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு மாரத்தான். வாப்பா நடந்து போகலாம். பேசாம நாங்கள் 2 பேர் போகிறோம், நீ இங்கே இரு. நொட்டு ஒரு இங்க இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? பெட்ரோல் தீர்ந்து போச்சுடா வண்டியில. என்னத்தான் வந்து வரீங்க? ஏங்க இவங்க ட்ரெஸ் மாத்திருக்காங்க, ட்ரெஸ் மாத்தி ஆடி அசைஞ்சு வந்திருக்காங்க. ட்ரெஸ் மாத்ததுக்கு இங்க இருந்து முக்கு போனா என்ன முக்கு போனோம்னா